மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு. இந்த கட்டுரையை நமக்கு கொடுத்திருக்க ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம். தமிழ்ல எங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய இந்த மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வுல தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரின் சிறப்பிடம் முன்னாடி பார்த்தோம். வடமேற்கு பகுதிகளில் சமஸ்கிருதத்துல மலையே அப்படின்ற சொல்லுல தென்னாட்டை சேர்ந்த தென்னிந்தியாவில தென்னாட்டை சேர்ந்த பாண்டிய மன்னன் ஒருவனுடைய பெயர் இடம்பெற்றிருப்பதாக பார்த்தோம். இந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம். யாராவது ஒருத்தர் சுருமையுமா சார்ந்து வரும், அந்த சார்ந்து மாத்திக்க சொன்னேன். மலையத்து வந்த பாண்டிய மன்னன் சொல்லணும் இல்லையா? சொல்லணும் இல்லையா? மலைய அப்படின்ற சொல்லு சமஸ்கிருத மொழியில உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த பெயர் தென் இந்தியாவில தென் பகுதியில பாண்டிய மன்னனுடைய பெயராக அமையக்கூடியதுன்னு சொன்னேன். 58ல இருக்கா, 9ல இருக்கா? ஓகே, மேலையா? எங்க இருக்குடா? 60ல இந்த இடத்துல சுட்டி காண்டிருக்க பாருங்க. இருக்கா? மலையத்து வஜ பாண்டிய மன்னன் என்ற பெயர் இருந்தது. அப்ப மலையே என்ற சமஸ்கிருத மொழியில மலையே என்று வழங்கப்படக்கூடியது. அதை கேட்டார் போல தென் தமிழகத்துல பாண்டிய மன்னனுடைய பெயர் இந்த பெயர்ல இருந்திருக்கின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ரைட். இப்ப தென்னிந்தியாவில மலை இடப்பெயர்கள் எவ்வாறு அமையப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். பாருங்க, தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் 17 இடப்பெயர்களில் முன்னோட்டாக. அது என்ன முன்னோட்டுனா என்ன சார்? பிரிபிக்ஸ். இங்கிலீஷ்ல படிப்பீங்கல்ல, பிரிபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன படிச்சிருக்கீங்களா? பிரிபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன? சஃபிக்ஸ்னா பின்னோட்டு, பிரிபிக்ஸ்னா முன்னோட்டு. அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் டச்சபிள் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை டச்சபிள் அப்படின்னு கொடுக்கிறோம். இப்ப இதுக்கு பிரிபிக்ஸ் போடலாமா, சஃபிக்ஸ் போடலாமா? அப்ப என்ன வார்த்தையை சஃபிக்ஸ் போடலாம்? அன்னு போடுவீங்க. அப்ப அன்டச்சபிள் அப்படின்னு மீனிங் வருது. இதுக்கு பேர் தான் முன்னோட்டுன்னு பேர். முன்னாடி ஒரு சொல்ல சேர்க்கிறது முன்னோட்டு, பின்னாடி ஒரு சொல்ல சேர்த்தா அது பின்னோட்டு. அதுதான் ஆங்கிலத்துல பிரிபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்றாங்க. அது போல மலை என்ற முன்னோட்டு பெயர்கள் தமிழ்நாட்டுல எத்தனை பெயர்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா 17 பெயர்கள் இடப்பெயர்கள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு மலையனூர். என்ன ஊரு? மலையனூர். அப்ப மலையனூர் அப்படின்னு சொல்லும் போது மலை என்ற சொல் முன்னோட்டாக அமைந்து காணப்படக்கூடியது. வேற ஏதாவது ஒரு ஊர் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு ஊர் பேரு மலை என்ற பெயர்ல ஆரம்பிக்கணும். என்னங்க? சரி, மயிலாப்பூர். மயிலாப்பூர்ன்றது மலைன்னு உணர்த்தலையே. மயிலாடு மலை அது பின்னாடி தானே வருது. மலை மலை மச்சப்பட்டு, மலை மச்சப்பட்டு, மலை மச்சப்பட்டு. அப்புறம் புரியல? சரி, இத பத்தி எக்ஸாம்பிள் பிறகு சொல்றேன். அதே போல பின்னோட்டு பெயர்களாக 84 இடப்பெயர்கள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை, மீனூர் மலை, மகாதேவ மலை, சுவாமி மலை சொல்றோமா? இது போல மலை என்ற பெயர்கள் பின்னோட்டாக அமைந்தது தமிழ்நாட்டுல எத்தனை இடங்கள்ல இருக்கா? 84 இடங்கள்ல காணப்படுகிறான். முன்னோட்டாக
17 இடங்கள் காணப்படும். ஞாபகம் வச்சுக்கோ. முன்னோட்டாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை பெயர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 17. பின்னோட்டாக மலை இடப்பெயர்கள் எத்தனைன்னு கேட்டா 84. இது ஒரு குறிப்பு. 1 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்தது ஆந்திரா மாநிலத்தில் மல் என்ற வேர் சொல். வேர் சொல்லுனாலே நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? வேர் சொல்லுக்கு இன்னொரு பெயர் என்ன? அடிச்சொல்லுக்கு இன்னொரு பெயர் என்ன? வேர்ச்சொல் அல்லது அடிச்சொல், அதுக்கு இன்னொரு பெயர் என்ன? எஸ், என்ன பேரு? பகுதின்னு பேரு. அந்த பகுதியாக மல் என்ற பகுதியை ஐகார ஈறு பெற்று அது என்னன்னு மாறுகிறதுனா மலைன்னு மாறி இருக்கான். அப்ப ஆந்திராவுல மல் என்ற வேர்ச்சொல்லோட ஐ என்ற ஐகார ஈறு சேரும் போது, அப்ப இல்லு கூட்டல் ஐ லை, முன்னாடி என்ன இருக்கு? மா இருக்கு. அப்ப மலை என்ற சொல் வழங்கப்படுவதற்கு மாறாக இதான இயல்பா? மல் குடலை மலை, இது இயல்பு. ஆனால் ஆந்திராவில என்ன பண்றாங்கன்னா இந்த மல் என்ற சொல்லோட ஐக்கு பதிலா ஆ சவுண்ட் போட்டு ஆகார ஈறு சேர்த்தா அப்ப எனக்கு என்ன மாற்றம் கிடைக்கும்? இல்லு குடலா லா, முன்னாடி என்ன இருக்கு? மா. அப்ப ஆந்திராவில இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க? மலா என்று வழங்கப்படுகிறது. ஆந்திராவில் இருக்கிறவங்க எல்லாம் மலையை என்ன சொல்றாங்க? மலான்னு சொல்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன சொல்றோம்? மலைன்னு சொல்றோம். அது எப்படி வந்தது? மல் என்ற சொல்லோட ஐ என்ற ஐகார ஈறு சேரும் போது மலைன்னு வந்தது. இது தமிழ்நாட்டுல வழங்கக்கூடிய பெயர். ஆந்திரால இருக்கிறவங்க இந்த மல் என்ற சொல்லோட ஆகார ஈறு சேர்த்து மலா என்று வழங்கப்பட்டு வருகிறது. அதனாலதான் திருப்பதி திருமலா தேவஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க எங்க? அப்ப ஆந்திராவுல மலைக்கு என்ன பெயரு? தமிழ்நாட்டுல மலைக்கு என்ன பெயரு? முன்னோட்டாக எத்தனை பேர்கள் தமிழ்நாட்டில் உள்ளன? முன்னோட்டாக எத்தனை பேர்? இதெல்லாம் எதை குறித்த செய்தி? தென்னிந்தியாவில் மலை என்ற இடப்பெயரினுடைய சிறப்பிடத்தை குறித்த செய்தி. சரி சார், இதெல்லாம் நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நான் போன வகுப்புல சொன்னேன் இல்லையா? தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, ஒடிசா, குஜராத், இது போன்ற பகுதிகள் எல்லாம் திராவிட மொழிகள் பேசக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு மொழி பேசக்கூடியதெல்லாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னேன். அப்ப அடுத்த மாநிலமாக ஒன்று இங்க கொடுக்குறாங்க பாருங்க. என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா. எந்த மாநிலம்? கர்நாடகா. இந்த கர்நாடகாத்தால மலையை என்னன்னு சொல்றாங்கன்னா, மலை என்ற வடிவம் தோணி மலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்படுகிறதாம். மலை என்ற பெயர்ல கர்நாடகாவில ஒரு மலைக்கு பேர் தான் என்ன மலைன்னு பேரு? தோணி மலை. அப்ப தோணி மலைன்னு சொல்லும்போது இது தமிழகத்தினுடைய பெயர் போலதான் இருக்கு. இருந்தாலும் அது எங்க இருக்குன்னு கேட்டா கர்நாடகாவில இருக்கு. எங்க இருக்கு? கர்நாடகாவில இருக்கு. அந்த மலைக்கு பேர் என்ன? தோணி மலை. சரி சார், அங்க இருக்கக்கூடிய மற்ற மலைகளுக்கு என்னென்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மலை. என்ன சொல்றாங்க? மலை. தமிழ்நாட்டுல மலை, ஆந்திராவுல மலா, கர்நாடகாவில மலை. ஆனா ஒரே ஒரு பெயர் மட்டும் மலைன்னு இருக்கு கர்நாடகாவில. அது எந்த மலைன்னு கேட்டா தோணி மலை. ரைட். அப்படி மலை என்ற சொல்லி எப்படி வந்திருக்குன்றதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, மல்லோட ஏகார ஈறு சேர்ந்து இருக்கும். சேர்ந்ததுனால எனக்கு கிடைச்சது மலை. அப்ப மலை என்ற சொல் எந்த மாநிலத்தினுடைய மலை பெயர்? கர்நாடக மாநிலத்தினுடைய மலை பெயருக்கு மலை என்று பெயர். எத்தனை இடங்கள்ல இந்த மலை என்ற பெயர்கள் இருக்கான் அப்படின்னு சொன்னா 15 இடங்களில இந்த மலை என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு மகாதேவ மலை. அந்த மலை பெயர் உங்களுக்கு தெரியாது, தெரிந்த மலை பெயரோட நான் வச்சு சொல்றேன். மகாதேவ மலை, மீஞ்சனூர் மலை, திருப்பதி மலை இல்லையா? அப்ப கர்நாடகால போனா மலைன்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான்? மலைன்னு. ஓகே, எத்தனை இடப்பெயர்கள் இருக்கு? அது போல 15. எத்தனை? 15. அப்ப ஆந்திராவை பார்த்தோம், தமிழ்நாடு பார்த்தோம், கர்நாடகாவை பார்த்து முடிச்சிட்டோம். இதெல்லாம் தென் தமிழகத்துல இருக்கக்கூடியது தானே. அடுத்தது கேரளாவில். கேரளா மாநிலத்தில் மலை என்ற விகுதி இடப்பெயர்கள் உள்ளன. மேற்சொன்ன மலை, மலா, மலை எனப்படும் சொற்கள் தென்னிந்தியாவின் எந்த ஒரு மாநிலத்திலும் முன்னோட்டாகவோ பின்னோட்டாகவோ வருகின்றனவே அன்றி தனி சொல்லாக வழங்கப்படவில்லை.
அப்ப இந்த மலை, மலா, மலை என்ற சொற்கள் ஒண்ணு முன்னோட்டாக இருக்கும், இல்ல பின்னோட்டாக இருக்குமே தவிர தனி சொல்லாக எப்பொழுதும் வழங்கப்படவில்லை என்ற குறிப்பு தெரிஞ்சு வச்சுக்கணும். தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல், அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஒண்ணு கேட்பாங்க. உங்க பாடப்புத்தகத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, பின்னாடி திரும்ப புக் பேக் பாரு. இயல் 3ல பாடத்துக்கு பின்னாடி இயல் 3ல வினாவிடை பகுதி இருக்கா? கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு குருவினால முதல் கேள்வியா இருக்கு. கோட்டை என்ற சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது? திராவிட மொழிகள் அப்படின்னு சொன்னாலே எது? எந்தெந்த மொழிகள் திராவிட மொழிகள்? தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு, இது போன்ற மொழிகள்லாம் திராவிட மொழிகள். அப்ப இந்த கோட்டை என்ற சொல்ல இந்த திராவிட மொழிகள்ல என்னென்ன சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படின்றதா இந்த 2 மார்க் கொஸ்டின். பாருங்க, தமிழ் மொழியில் கோட்டை என்ற சொல் காவல் மிகுந்த காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்பை குறிக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம இருக்கிறது வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்துல புகழ்பெற்ற ஒரு கோவில் ஒண்ணு உண்டு. எங்க அந்த கோயில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலூர் கோட்டையில இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். இன்னும் ஆலயம் ஜலகண்டேஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயத்தை சுற்றி பாத்தீங்கன்னா கோட்டை மதிச்சுவர்களால் இல்லையா கட்டப்பட்டிருக்கா? யார் ஆட்சி செய்த பகுதி? திப்பு சுல்தான் ஆட்சி செய்த பகுதி இல்லையா? யாரா? அந்த கோட்டையை சுற்றிலும் அகழி ஒண்ணு இருக்கு. அகழினா என்ன? நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதி. பாத்திருக்கீங்களா இல்லையா? பாத்திருக்கீங்களா? படகுலாம் சவாரி பண்றாங்களே, கோட்டையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அந்த அகழியில படகு செலுத்தி அதை சுற்றி பார்த்துட்டு வரலாம். கோட்டைக்குள்ள போனீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய இது இருக்கு, என்னது மியூசியம் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். அது ஒரு அரசு அலுவலக அமைப்புகள் கொண்ட இடமாக அந்த இடம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு காலத்துல அது அரசர் ஆட்சி செய்யக்கூடிய இடமா இருந்தது. இப்படி தூண்கள் போல நிக்க வச்சிருப்பாங்க. அந்த கோட்டையை சுற்றி பார்த்திருப்பீங்க இல்லையா? இந்த பகுதியில மறைந்திருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்படுவது, தனக்கு பாதுகாப்பாகவும் மறைந்திருந்து எதிரிகளை தாக்குவதற்காக இந்த சுவர் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் கோட்டை. அப்ப கோட்டை என்பது மதில் சுவர்களால் ஆனது, காவல் மிகுந்த காப்பரன் கொண்டது. காவல் மிகுந்த காப்பரன் கொண்டது நமக்கு பாதுகாப்பு தருது இல்லையா? அது போல காப்பரன் கொண்ட மதில் சுவர்களால் சூழப்பட்ட கட்டமைப்புக்கு பேர் தான் கோட்டைன்னு பேரு. இந்த திராவிட வேர்ச்சொல் அகராதி கோட்டை என்ற சொல்லோடு தொடர்புடைய பல்வேறு திராவிட மொழி சொற்களை கீழ்வருமாறு பட்டியலிடுகிறது. அது என்னென்ன மொழி சொற்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 1, தமிழ்நாட்டுல கோட்டையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோட்டைன்னு தான் சொல்றோம். வேலூர் கோட்டை. என்ன கோட்டை? வேலூர் கோட்டை. அப்ப கோட்டையை நம்ம என்னன்னு சொல்றோம்? கோட்டைன்னு சொல்றோம். ஒன் மோர், கோடுன்னு சொல்றோம். கோட்டைக்கு இன்னொரு பேரு கோடு. எங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் கோட்டையை கோட்டை என்றும் கோடு என்றும் அழைக்கப்படுகிறது. அதே கோட்டையே மலையாள மொழியில என்ன சொல்றாங்கன்னா கோட்டை கோடு. என்ன சொல்றாங்க? கோட்டை கோடு. இப்ப இந்த வேலூர் கோட்டை மலையாளம் சொல்லும் போது கேரளாவில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப வேலூர் கோட்டை கூட இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. கோட்டைக்கு போனியாடா, கோட்டைக்கு போனியாடா, கோட்டை பாத்தியா, கோட்டை பாத்தியா போய் எவனாவது கோட்டையை பார்த்தாயா அப்படின்னு பேசணுமா? இல்ல. கோட்டை பாத்தியா, கோட்டைக்குள்ள மியூசியத்தை பாத்தியா, ஜெயில் ஒண்ணு இருக்கு அதை பாத்தியா? உங்களை சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல போயிருப்பாங்களா? பாத்துங்களா? ஒவ்வொரு ஆண்டும் சிறு பிள்ளைகளுக்காக கல்வி சுற்றுலாவாக வேலூர் கோட்டையை சுற்றி காமிச்சுட்டு வருவாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல. அப்படி இல்லைன்னா மகாந்த மலைக்கு கூட்டு போயிட்டு காமிச்சுட்டு வருவாங்க இல்லையா? அதை விட வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா சத்துவச்சரில் இருக்கக்கூடிய அறிவியல் இயக்ககம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு கொண்டு போய் காமிச்சுட்டு வருவாங்க. அதை விட பெரிய பிள்ளைகளாக இருந்தா அந்த என்ன சொல்றது, வாட்டர் தீம் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எது குயின்ஸ்லாண்டு, அதுக்கப்புறம் பிளாக் தண்டர், இது போன்ற பகுதிக்கு கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா வயசுக்கு ஏத்தாப்புல அந்த சின்ன குழந்தைங்களை போயிட்டு பிளாக் தண்டர் கூட்டு போனா சேஃப்டியா? அதோட கோட்டைக்கு கூட்டு போவாங்க. அப்ப குழந்தைங்க பேசு, அது மாதிரி கோட்டை, அது மாதிரி கோட்டை. அப்ப கோட்டைன்றது எந்த மொழிக்குரிய சொல்? மலையாள மொழிக்கு. தமிழ்ல கோட்டைன்னு சொல்லணும், மலையாளத்துல கோட்டை.
ஆனா அதே கோடு என்ற பெயரும் எங்க இருக்கு? மலையாளத்துல இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோ. தமிழ்நாட்டுல கோட்டை கோடு, மலையாளத்துல கோட்டை கோடு. அதே கன்னடாவுல அது போல இருக்கக்கூடிய கோட்டைக்கு என்ன பேருனா கோட்டே கோண்டே கோட்டே கோண்டே. ஏ சவுண்ட் இல்ல, ஏ சவுண்ட் இல்ல. அங்க ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோமா மலே, மலையை என்ன சொன்னாங்க? மலே. ஏகார சவுண்ட். அதே போலதான் இங்க ஏகார சவுண்ட். இதை நாம வச்சுக்கோ. ஏகார சவுண்ட்ல வந்தா அது கர்நாடகா, ஆகார சவுண்ட்ல வந்தா அது ஆந்திரா, ஆகார சவுண்ட் வந்தா ஆந்திரா. மலை என்னன்னு சொன்னாங்க? மலா. ஆகார சவுண்ட் வரணும்னு சொன்னேன், மலா இல்லையா? இப்ப அடுத்து சொல்றாங்க பாரு தெலுங்குல கோட்டை, ஆ சவுண்ட் வந்துருச்சு பாரு, கோட்டை. அப்ப கோட்டைன்ற மலையாளத்திலயும் ஆந்திராவிலையும் ஒரே பெயரா தான் இருக்கு கோட்டைக்கு, இல்லையா? ஆந்திராவிலையும் எங்க மலையாளத்திலும் கேரளாவிலையும் கோட்டைக்கு கோட்டன் தான் பேரு. அதே போல துளு மொழியில கோட்டையை என்ன சொல்றாங்க? கோட்டே. அப்ப கோட்டைன்றது எங்க? கர்நாடகாவிலும் கோட்டைன்னு சொல்லுவாங்க. துளு மொழி பேசக்கூடிய மாநிலத்திலையும் கோட்டைன்னு சொல்றாங்க. அதே போல தோடா எங்க இருக்கு? தோடா, தோடா தோடா நகி எங்க இருக்கு? தோடா எங்க ஒரு இடத்துல பார்த்தேன், குஜராத்ல. அந்த அந்த பகுதியை சார்ந்த மலைக்கு பேரு என்ன சார் அப்படின்னா குவாட். குவாட் அது குவாட். நாம் ரசிக்கியா? இப்ப போன கொஞ்சம் பாரு. தமிழ்நாட்டுல கோட்டைக்கு என்னென்ன பெயர்கள்? கோட்டை. மலையாளத்துல கோட்டை கோட்டை கோடு. ரைட். கன்னடத்துல கோட்டை கோட்டை. ரைட். தெலுங்குல கோட்டலடா கோட்டை கோட்டை. சரி கோட்டை. ஒரு சில பொம்மை போட்டுருக்க, ரெண்டு சில பொம்மை போட்டுருக்கா கோட்டையா? ரெண்டு சொல்லி பொம்மை போட்டுருக்கா, ஒரு சொல்லி பொம்மை எடுத்தா படிக்கலாம். தமிழ் படிக்க தெரியுதா? கோட்டை. துளுல கோட்டை, சோடால. இதுதாங்க இப்ப நான் சொன்ன குருவினால முதல் கேள்வி. கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாக்கப்படுகிறதுனா அந்த முதல் 2 பாயிண்ட். கோட்டை என்பது காவல் மிகுந்த காப்பரன், மதிச்சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றத எழுதி இந்த ஒவ்வொரு மாநிலத்துல பேசக்கூடிய மொழி கேட்டா போல இந்த கோட்டைக்கு உண்டான பெயர்கள் என்னன்றதை எழுதி காமிச்சுட்டா 2 மார்க். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குவார்டர்லி எக்ஸாம்ல இந்த கேள்வி உனக்கு நிச்சயமாக உண்டு. இதுதான் நாளைக்கு ஹோம்வொர்க். இதுதான் நாளைக்கு உனக்கு ஹோம்வொர்க். நீங்க என்னென்ன நடக்கணும்னோ அதுல இருந்து கேள்விகள் 1 மார்க் ஒண்ணு சொன்ன 3 1 மார்க் சொல்லி இருக்கு. அதுவும் நாளைக்கு கேள்வியா இடம்பெறும். அடுத்தது இவ்வாறு எழுத்து வழக்கு கொண்ட திராவிட மொழிகள் மட்டுமல்லாமல் திராவிட பழங்குடி மொழிகளில் கூட கோட்டை என்ற சொல்லாக்கத்தின் வேர்களை இனங்காண முடிகிறது. சரி சார், இது போல கோட்டை என்ற பெயர்ல இந்திய திருநாட்டுல எத்தனை இடப்பெயர்கள் உள்ளன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இந்த பெயர்ல கோட்டை என்ற பெயர்ல இந்திய திருநாட்டுல எத்தனை இடப்பெயர்கள் உள்ளன அப்படின்னு கேட்டா 515 இடப்பெயர்கள் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் செங்கோட்டை எங்க இருக்கு? டெல்லி. அப்ப என்ன சொல்றத செங்கோட்டைன்னு சொல்றோம். ஆக்ரா கோட்டை இருக்கா? அது ஆக்ராவில தானே இருக்கு, அந்த கோட்டைன்னு சொல்றோம். அதே போல வேற என்ன கோட்டை? செஞ்சிக்கோட்டை. செஞ்சிக்கோட்டை, புதுக்கோட்டை. அதுக்கப்புறம் தம்பி கோட்டை. படம் பேரா? படம் பேர் தானே அது? வேற கோட்டை. வெரி குட். அப்புறம் வேற என்ன கோட்டை? வேற என்ன ஊர் பேர் இருக்கு? பாளையங்கோட்டை. சுட்டுமே பாளையங்கோட்டை. தேர்ந்து நாம் வந்து பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை சிறையிலே பம்புகள் பள்ளிகள் உறங்கினவே அஞ்சாமல் இருந்தது யாரு? அந்த தலைவரின் புகழினை பாடு, அந்த தலைவரின் புகழினை பாடு. அந்த கர்ணனிலே மொழி போராட்டத்துக்காக அவரை சிறை பிடிச்சாங்க, பாளையங்கோட்டை ஜெயில போட்டாங்களாம். அப்ப அவரை சிறப்பு எல்லாம் குறித்து நாகூர் அடிப்பா பாடின பாட்டு இந்த பாட்டு. பாளையங்கோட்டை சிறையிலே
50 கல்விகள் இருந்தனவே அங்கு ஆமல் இருந்தது யாரு? அந்த தலைவரின் புகழினை பாரு, அந்த தலைவரின் புகழினை பாரு அப்படின்னு அந்த தலைவருடைய புகழ் பாடுவோம். ரைட். பாளையங்கோட்டை, அப்புறம் ஊத்துக்கோட்டை இருக்கா? ஊத்துக்கோட்டை இருக்கா? ஊத்துக்காடுன்னு இருக்கா? ஊத்துக்காடுதான் இருக்கு, ஊத்துக்கோட்டை இல்ல. ரைட். வேற என்ன கோட்டை நினைவுபடுத்து? சுண்ணாம்பு கோட்டையா? இருக்குடா குடியாத்தத்துல. வேலூர் வேலூர் கோட்டை. அப்புறம் புதுக்கோட்டை சொல்லிடுங்க. அருப்புக்கோட்டை இருக்கு, அந்த ஊர் பேர் இருக்கு. கையத்தான் இதெல்லாம் என்னோட கோட்டைகள் இருக்கின்றன. மணல் கோட்டையா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? மனசுல கோட்டை கட்டி வச்சிருக்கிறது பேரு மணக்கோட்டை இல்லையா? நான் 600 மார்க் எடுப்பேன் அப்படின்னு மணக்கோட்டை கட்டி படிக்காமே உள்ள மன்னார் கோட்டை. மன்னார் குடியிருந்தா பேரு மன்னார் கோட்டை இல்லையா? இல்ல இங்க அப்படிதான் சொல்ல வரணும்னு நினைச்சு கேட்டான். அவன் அதுக்குள்ள மணல் கோட்டை மணக்கோட்டைன்றான். இப்படி கோட்டையின் பேர்ல ஒரு ஹோம்ஒர்க்கா கொடுக்கலாமா? கோட்டை என்ற பெயர்ல இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டுடைய பெயர்களை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சுவா. அது கூகுள் அண்ணாவிட்ட கேப்பியோ இல்ல வேற எந்த அண்ணாவிட்ட கேப்பியோ தெரியாது. நானே இன்னொரு 1 மார்க் சொல்லியிருக்கேன். கோட்டை என்ற பெயர்ல இந்திய திருநாட்டில் எத்தனை இடப்பெயர்கள் இடப்பெயர்கள் காணப்படுகின்றன. சரியா? அடுத்த ஒரு செய்தி. அப்ப கோடி என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? அடுத்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். கோடி என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வரை என்ற சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பார்த்தோம். ஒரு 7 பெயர்கள் என்னென்ன சொல்ல முடியுமா? வரை என்ற சொல்லுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன? இதெல்லாம் வரை என்ற சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். அதே போல கோடி என்ற சொல்லுக்கு வழங்கப்படைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, 1 மலை உச்சி, 2 சிகரம், 3 மலை என்ற பொருளோடு வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. மலையரண், காட்டரண் போன்ற இயற்கை அரண்கள் மதில் சுவர்களால் அமைந்த செயற்கையான கோட்டைகளை விடவும் தொன்மையானவை. இல்லையா? கோட்டைன்னு சொன்னாலே சுற்றிலும் பாதுகாப்பு மிகுந்த காவல் அரண்கள் அது கோட்டை. இல்லையா? இது போல கோட்டை என்ற பெயர்ல மலைகளும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில மலைகள் காப்பாளனாக இருந்து காணப்படுகின்றன. அதே போல காடு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில அடர்ந்த காடு ஒரு அரணாக இருந்து காணப்படுகின்றன. அப்ப அதுவும் ஒரு கோட்டைன்னு தான் சொல்லணும். நம்ம காடு ஒரு கோட்டை, அதே போல மலை ஒரு கோட்டை அரண் அப்படின்னு சொல்றாங்கள. இங்க வல்லரன், கோட்டை என்ற பெயர்களும், மலையரண், காட்டரண் என்ற பெயர்களும், மலை உச்சி, சிகரம், மலை என்ற பெயர்களும் இந்த கோடி என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்படக்கூடியது. நோட் பண்ணிக்கோ. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கோடி என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்பட வேறு பெயர்கள் என்னென்ன? இது எல்லாமே எடுத்து எழுதணும். எதுக்கு? கோடி என்ற தமிழ் சொல்லுக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள். ஒரு 2 மார்க் கேட்ச் பண்ணிட்டியா? இதுவும் நாளைக்கு உனக்கு ஹோம்வொர்க். அடுத்தது கேவிடி காம்ப்ளெக்ஸ் பத்தி போன வகுப்புல சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லிட்டுனா ரைட். அது எங்கெங்க இருக்கு? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி என்ற பகுதி எங்க இருந்து வந்திருக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து வந்திருக்கு. சரியா? ரைட். அடுத்தது கோடை என்னும் தமிழ் சொல் மலை என்னும் பொருளில் வழங்குவதையும் இங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். கோட்டை மட்டும் மலை என்பது பொருள் அல்ல. கோடை என்ற சொல்லும் மலை என்ற பொருளில் வழங்கப்பட்டு வருகின்றன. அப்ப கோடை என்ற சொல்லுக்கும் இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா மலை அப்படின்ற பெயரும் உண்டு. ரைட். இப்ப நானே மலை இடப்பெயர்கள் ஒரு ஆய்வு குறித்த செய்தியை உங்களிடத்துல முழுமையா சொல்லியிருக்கேன்.
இப்ப இதுக்கு சம்பந்தமா பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் என்னன்றத பார்ப்போம். பகையன் 77 ஓகே. அளவு தெரியல பாருங்க. கூற்று விளக்கம் எது சரி எது தவறுன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். கோடு என்பது தமிழ் சொல் ஆகும். சரியா தவறா? பார்த்தோமா? கோட்டை கோடு என்பது தமிழ் சொல்லுல வழங்கப்படக்கூடிய கோட்டைக்கு உண்டான வேறு பெயர்கள் பார்த்தோமா? ரைட். அப்ப சரி. விளக்கம் சொல்றாங்க. கோடு என்னும் சொல்லுக்கு மலை உச்சி, வல்லரன், கோட்டை என்ற பொருள்களும் உண்டு. சரியா தவறா? அப்ப கூற்றும் சரி, விளக்கமும் சரி. அப்ப ஆப்ஷன் எது? செகண்ட் ஒன் ஆப்ஷன் ரைட். டிக் அடிச்சுக்கோ. அடுத்து 2வது கேள்வி பாரு. காவடி சின்னின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு? அண்ணாமலையார் அல்லது அண்ணாமலை கவிராயர் அல்லது அண்ணாமலை ரெட்டியார் அப்படின்னு சொல்லி இருக்க இல்லையா? ரைட். அடுத்தது 3வது கேள்வி. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க வெள்ளி வீதியார் இயற்றிய நூல் எது? குறுந்தொகை. பெண்பார் புலவர் தானே அவங்க. ரைட். அண்ணாமலையார் பாடிய பாட்டு நம் பாடப்பகுதியில காவடி சிந்து. சீசு செல்லப்பா அந்த நடத்தல வாடி வாசல். அந்த கதையினுடைய ஆசிரியர் யாருன்னா சீசு செல்லப்பா. இங்க போட்டுக்கோ. அப்ப வாடிவாசல் பக்கத்துல ஈன்னு போடு. ஆர் பாலகிருஷ்ணன் என்ன பாடத்தை நம்ம கொடுத்திருக்காரு? அவருடைய குறிப்புகள்ல அவர் எழுதின நூல்கள்ல ஒன்றுதான் எது? தமிழ் நெடுந்தாள். என்னென்ன நூல்கள் எழுதினாருன்னு படிச்சோம். அது வச்சா ஒரு ஐடியா கொடுத்தனே. பயணம். என்ன பயணம் அது? பண்பாட்டின் பயணம். அப்புறம் எப்படி அந்த பயணம் மேற்கொண்ட எருமையை என்ன எருமைன்னு சொன்னேன்? அணிநடை நேர்மைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒட்டி உழவன் உழுது கொண்டிருந்தான். அவன் யாருன்னா அப்படின்னு சொன்னேன். இப்படி புது உனக்கு அந்த ஊர் பெயரை ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கேட்டா முடிக்கிறீங்க. அப்ப வீட்டுல போய் படிக்கல. கரெக்டா? வீட்டுல போய் படிக்கல. நாளைக்கு இந்த பாட்டுல இருந்து உனக்கு தேர்வு நடத்துற கிளாஸ்ல பாத்துக்கோ. படிச்சுட்டு வந்து சேர். அப்ப ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லும் போது அவர் எழுதிய நூல்கள்ல ஒன்று தமிழ் நெடுஞ்சாலை. இப்ப ஆக்கு நேரம் 3, ஆவண்ணாக்கு நேரம் 4, ஈக்கு நேரம் 2, ஈயனாக்கு நேரம் 1. அப்ப 3, 4, 2, 1 எங்க இருக்கு பாரு? தேர்ட் ஆன்சர் ரைட். கரெக்டா? அடுத்தது 4வது. முழவோசை இச்சொல்லில் அமைந்துள்ள புணர்ச்சி விதியை வரிசைப்படுத்துக. முதல்ல அந்த சொல்லு எப்படி பிரிக்கலாம் பாரு. உழவு கூட்டல் என்ன விதி போடலாம் பாரு. நிலைமொழியை பாரு, வருமொழியை பாரு. பார்த்துட்டு விதியை பார்த்தோம். நிலைமொழி ஈட்டு எடுத்து எனக்கு என்ன எடுத்து வந்திருக்குன்னு பாரு. குட்டியல் உகரமா குட்டியல் உகரம் அல்லாத ஏனைய உகர எடுத்தா எடுத்து வந்திருக்கா. அப்ப என்ன உகரம் அது? முற்று உகரம். முற்று உகரத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு புணர்ச்சி எது? அப்ப அந்த விதியை போட்டா ஊர்ல இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போயிடும். அப்ப எனக்கு கிடைச்சது முழவு கூட்டல் ஓசை. அடுத்த விதி உடல் மேல் உயிர் வந்து என்ற விதிப்படி முழவோசை என ஆனது. இப்ப அது பிரகாரம் இங்க ஆப்ஷன்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இருக்கான்னு பாரு. இருக்கா சார்? ஆனா இங்க முற்று மற்றும் ஒரு வழின்னு கொடுக்கல. மாறாக என்ன கொடுத்திருக்காங்க? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு கொடுத்துட்டு அது மேல உடல் மேல் உயிர் வந்து 1 இயல்புன்னு கொடுத்திருக்கான். இது சரியானா தவறு. அப்ப நீ இந்த இடத்துல என்ன பண்ணு? கொஸ்டின் பேப்பர்ல புக்ல இருக்கிறாவுல கீ ஆன்சர் இருந்தா அப்படியே எழுது. நல்லா கவனிச்சுக்கோ. ஆனா ஆக்சுவலா இது தவறு. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதி வரக்கூடாது. எங்க வரணும்? புணர்ச்சியிலதான் வரணும். ஆனா இது முற்றுகிற புணர்ச்சி. அப்ப அதுக்கு எந்த விதி போடணும்னா நானு முற்றும் அற்று ஒரோ வழி. நோட் பண்ணிக்க இந்த இடத்துல உயிர்வரின் உட்குரல் என்ற விதியை அடிச்சுட்டு முற்றும் அற்று ஒரோ வழி இந்த விதியை போட்டுதான் அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியை போட்டு முழவோசை என்ற சொல்ல உருவாக்கணும். ஓகேவா? ஆன்சர்ல ஆப்ஷன் இதான் சார் இருக்கு அப்படின்னா இதே எடுத்துக்கோ. நீயா எழுதும் போது இது நான் கொடுத்திருக்க விதியை பயன்படுத்தி எழுது. சரி பண்ணிட்டுனா ஓகே. அடுத்தது 5வது.
பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எது? கண்டிப்பா எது ரெண்டு இருக்கணும்? பகுதியும் விகுதியும் கண்டிப்பா இருக்கணும். மற்றது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எது ரெண்டு கண்டிப்பா இருக்கணும்? பகுதியும் விகுதியும் இருக்கணும். ஒரு சொல்ல பிரிச்சா பகுதி விகுதி இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட பகுபத உறுப்புகள் 6 இருக்கலாம், இல்ல 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். சரியா? ரைட். புரிஞ்சிருச்சா? பாடம் தெளிவா புரிஞ்சிருக்கா? ரைட். அடுத்தது குருவினாக்கள் என்ன கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா? கோட்டை என்ற சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்படுகிறது படிச்சுட்டுமா? என்னென்ன பெயர்ல வழங்கப்படுகிறது? மலை உச்சி, சிகரம், அப்புறம் வல்லகை, கோட்டை, அப்புறம் மலையரண், காட்டரண் என்ற பெயர்களை வழங்கப்படுவதா? அதோட தமிழ்நாட்டுல கோட்டைய கோட்டை கோடு என்றும், மலையாளத்துல கோட்டை கோடு என்றும், கர்நாடகத்துல சரியா? அடுத்தது இரண்டாவது காவடி சிந்து என்பது யாது? காவடி சிந்து என்பது பண்டைய நாட்டார் வணிகர்கள் உள்ள காவடிக்கு எடுத்து செல்வோர் வழிநடிகளும் பாடி செல்வ பால் முதலான கருவிகளை கொண்டு செல்வ, அதுதான் அந்த காவடி சிந்து. தலைக்கீழ கொஞ்சம் இருக்க என்ன பார்க்கணும், என்ன சொல்றாரு கவனிக்கணும். அடுத்தது மூணாவது கேள்வி, கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் பற்றி குறிப்பு. அந்த கிரீன் பாக்ஸ் எழுதுறியா? முன்காலத்துல அந்த பெயர்கள்லாம் என்னவா இருந்திருக்கு? ஊர் பெயர்களாக, துறைமுக பெயர்களாக இருந்திருந்த அந்த பெயர்கள் இப்போது தமிழகத்துல காணப்படுகின்றன. இவையெல்லாம் எங்கிருந்து வந்த பெயர்கள்? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பகுதிகளிலும் வழங்கப்பட்ட பெயர்களை இன்றைக்கு நாம் தென்னிந்தியாவில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடும். அடுத்தது குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி அப்படின்னா குறுந்தொகை பற்றிய குறிப்பு. குறுமை குண்டல் தொகை எத்தனை அடிகள் முதல் எத்தனை அடிகள் முதல் முதல் இந்த நூலில் அமைந்துள்ள பாடல்கள் இன்னொரு பாட்டு இந்த நூல்கள மேற்கோள்களை யாரெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காங்க? உரையாசிரியர்கள் பலரால் ஒரு நூல் எதுன்னு கேட்டா இந்த செய்தியெல்லாம் எந்த நூல்கள்? ஒன்று குறுந்தொகை, நூல்களும் அது வரும். புரிஞ்சுதாமா? பாடத்தை கவனிச்சுட்டு படிச்சிருக்கிறவங்களுக்கு தெளிவு, பாடத்தை கவனிக்காம படிக்காம இருக்கிறவனுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல திராவிட பழங்குடிகளினுடைய இனக்குழு பெயர்களுக்கும் மலைக்கும் உள்ள தொடர்பைக்கும் எடுத்துக்காட்டு தருக. இனக்குழி பெயர்கள் படிச்சுமா? குழுக்குழா இருந்தா, இப்ப நம்ம இந்த இனக்குழு ஜார்க்கண்ட்ல இருந்தா, சமோலி பகுதியில இருந்தா அந்த இனக்குழுக்கு பேர் என்ன? மூத்தவா? அது எதுக்கு சொன்ன? சமோலிக்கு மூத்தனா சொன்னேன், மலை மூத்தனா சொன்னேன். எர்நாட்டுக்கு தான் முடி முடிச்சு 3 நாமத்தை வச்சு மூத்தன்னு சொன்னா, வடம் தான் பணிக்கர் நாமத்தை வச்சு சொன்னேன். வடபணிகாரம், வடபணி அப்படின்றத நாமத்தை வச்சுன்னு சொன்னேன். ஜார்க்கண்ட்ல என்ன பேரு? நாமத்தை வச்சுன்னு சொன்னாங்க. நீ நாமத்தை வச்சுன்னு சொல்லலையே, இப்போ அது சம்பந்தமா தான் இந்த கேள்விக்கு உண்டான விடை. புரியுதா? அடுத்தது தமிழ் பண்பாட்டின் ஒரு அடையாள காவடி சிந்து அப்படின்றத அந்த அண்ணாமலையார் பாடிய பாடலுடைய சிறப்பை எழுத போறீங்க. அதே போல கழுகுமலை தலத்தினுடைய சிறப்பு அப்படின்னா கழுகுமலையினுடைய வடநகரத்தை குறித்து அண்ணாமலையார் கூறிய சிறப்பு. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். இப்ப இந்த இடத்துல பிடிக்க போற பாரு. இப்ப கேட்கிறவன் எழுந்து நின்று பதில் சொல்லணும், கேட்கிறவன் எழுந்து நின்று பதில் சொல்லணுமே தவிர கும்பல்ல பொய்தா போடக்கூடாது, கும்பல்ல பொய்தா போடக்கூடாது. எழுதுற இடத்தை பகவத உறுப்பிலக்கணம் நடக்கும்போது சொல்லிருக்கியா? வரல, வராது. யாருடைய குற்றம்? கேள்வி கேட்டா வந்தல் சார், நான் கவனிச்சல் சார் சொல்ல தெரியும். நான் வராது அந்த அட்டனன்ஸ் இருக்காடா? அட்டனன்ஸ் இருக்காங்க. அது 6 வருஷத்துல 10 முடிக்கலாம் நடந்திருக்கேன். வந்தல போடு, நான் வரல
வாத்தியாரு எனக்கு நடக்கல, எனக்கு தெரியாது. ஏண்டா படுவாகி பொய் சொல்லு, ஏண்டா பொய் சொல்ற, பொய் சொல்லுனா வாய்க்கு போஜனை கிடைக்காது. வந்திருக்கேன் சார், நீங்க கேளுங்க சார், புரிந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பதில் சொல்றேன்னு வாய்க்கு சொல்ல தெரியும். நான் வரல, நான் யாரு நீ கூப்பிட்டோம், உங்க அப்பா அம்மா கூப்பிட்டோம், வாத்தியார் கூப்பிட்டோமா? ஓகே, அண்ணா எழுந்துருங்க. பருவத உறுப்பில் நடக்கும்போது வந்தீங்களா? வருகின்றாள், இதுக்கு பகுதி என்ன எடுக்கலாம்? வரு. இப்ப நான் சொல்றேன், வருன்னு சொன்னா பொருள் தருதா? அப்ப என்னன்னு மாத்தனாங்க? வா, குறிலா நெடிலா? நெடிலா போடணும். சரி, இந்த நெடிலா போட்டா பகுதி கடலை பொருள் தருது. எதுக்கு பதிலா இத போட்டிருக்கீங்க? வரும். அப்ப அந்த பிராக்கெட்ல காட்டலாமா? காட்டலாமா இல்லையா? காட்டலாமா இல்லையா? ரைட். அடுத்தது வரும், முடிஞ்சது. வேற ஈனா எங்க இருக்கு? ஈனு சரி, லவ் கிண்ணு. கிண்ணுன்ற உருவு எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கோமா? அப்ப எப்படி கிண்ணுன்ற இல்லப்பா? வாங்க, நீங்களே பிரிங்க. வாங்க, போட்டுக்கிட்ட வாங்க. ஆனா ஆனா சுறுசுறுப்பா வர தெரியுதா பாருங்க. பிரிங்கண்ணா, பிரிச்சு காட்டுங்க எனக்கு. அடுத்ததெல்லாம் ரெடியா இருக்கு. வாழ்வான், காண்பிப்பார், பிரிந்த. யோசனை பண்ணு, யோசனை பண்ணி வை. எவனை கூப்பிட்டு கேட்கணும் தெரியாது. பேச சொல்லி வார்த்தையை படி பார்க்கலாம். முதல்ல வரு, வருகின்றாள், கின்றாள். அப்ப நிகழ்கால இடைநிலையில என்ன வரும்? கிரு வருமா, கின்றுன்னு வருமா? இன்னும் விட்டுட்டு எழுதுறிய, எப்படி வரும்? இன்னும் விட்டுட்டு எழுதுறியடா, எப்படி வரும்? அது பக்கத்துல இருக்கிறது எரேசர். ஏய், மூணாவது பாயிண்ட் எரேசர். ரவுண்ட் பண்ணு. இப்ப எழுது. நான் கோடு போட்டு எப்படி பிரிக்கணும்ன்றத சொல்லி கொடுத்தேன். அடுத்தது என்ன வரும்? பெயர் வழி பார்க்கலாம். சொல்லுக்கு முதல்ல வந்தா எது விகாரம்? இதுல எது விகாரம்? அதுவா விகாரம்? எது என்னன்னு வந்திருக்கணும்? வான்னு வர வேண்டிய இடத்துல வருன்னு வந்திருக்கு, விகாரம். ரைட். அப்புறம் இடைநிலை எது? இடைநிலைகள் எது? என்ன என்ன இடைநிலைகள்? இடைநிலைகளுடைய வகையில் எந்த இடைநிலைகள்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? நிகழ்கால இடைநிலை. ஆள் என்பது என்ன விகுதி? என்ன விகுதி? அதான் என்ன விகுதி? ஆண் பாலா, பெண் பாலா, பலர் பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா? ஆண் பால். எது எப்படி சொன்ன? பெண் பால் ஆளுன்னு வந்திருக்கு, அதனால பெண் பால் மணி முற்று மிகுதி. கரெக்டா? கரெக்டா? கரெக்டா இல்லையா? அவனையா பாக்குறேன். ஆள் வந்ததுனால இல்லையா? ஆறுன்னு வந்திருந்தா, இருன்னு வந்திருந்தா ஆண் பால் தான் அப்படின்னு உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னு உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. ஆறுன்னு வந்தா ஆண் பால்னு சொல்லி கொடுத்தாரா, பலர் பால்னு சொல்லி கொடுத்தாரு? முதலமைச்சர் வந்தார். முதலமைச்சர் ஆனா பெண்ணான்னு தெரியாது. அப்ப ஆனா பெண்ணான்னு தெரியாத போது அவர் யாரு? வளர்ப்பார். யார் அவரு? வளர்ப்பார். தப்பா சொன்னேன். தொடல உரிமை மாலை போட்டு ஓடிச்சு. பிரேக் முடிச்சு வந்த பிறகு கேள்வி கேட்பா, பதில் பாருங்க. பங்கோட உறுப்பினர் now you go for break. Say thank you.